காதோடு தான் நான் பேசுவேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிட்டு ஒரு 8 வருஷம் ஆகுது மேடம். சரி. இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ண போது அவங்க போய் சொல்லிட்டு எல்லாமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவருக்கு கெட்ட பழக்கம் இருக்கு, எல்லாமே வந்து சொல்லாமே பண்ணிட்டாங்க. என்ன கெட்ட பழக்கம்? இது குடி பழக்கம் இருக்கு மேடம். ஃபுல்லா ம் எல்லாமே இருக்கு மேடம். இந்த பான் பிராக் போடுறது எல்லாமே. என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலைக்கு போறாரு? வேலைக்கே போகல மேடம். வேலைக்கு போனாலும் அது குடிச்சிட்டு தான் வர்றாரு. என்ன படிச்சிருக்காரு? அவர் டிப்ளமா படிச்சிருக்காரு மேடம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிகிரி படிச்சிருக்கேன் மேடம். சரி. உங்க ஆனா வீட்ல நான் வேலைக்கு போல. உங்க வீட்ல எத்தனை பேர் நீங்க? எனக்கு வந்து ஒரு தம்பி மேடம். ஓகே. உங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எங்க அம்மா அப்பா வீட்ல, எங்க அப்பா ஒர்க் பண்றாரு. எங்க அம்மா வீட்ல தான் இருக்காங்க. எங்க ஒர்க் பண்றாரு உங்க தம்பி அப்பா? எங்க அப்பா வந்து செக்யூரிட்டி அந்த மாதிரி வயசாயிடுச்சு மேடம். அதனால சரி. உங்க கணவர் வீட்ல எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? கணவர் வீட்ல வந்து அவருக்கு அண்ணன் ஒண்ணு, தம்பி ஒண்ணு மேடம். அவங்களாம் என்ன பண்றாங்கம்மா? அவங்க வந்து தேங்காய் கடை ஒண்ணு வச்சிருக்காங்க மேடம். ஆனா அவங்க ரொம்ப வசதியானவங்க. ஸோ அந்த தேங்காய் கடையில் 3 பேரும் பார்ட்னர்ஸா? 3 பார்ட்னர்ஸ் கிடையாது மேடம். 3 பேர். அங்க வியாபாரமே ரொம்ப கம்மி தான். அவங்க சொத்து நிறைய இருக்கிறதுனால சும்மா அதை டெம்பரரியா வச்சு அது பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. யார்? அண்ணன் தம்பிகள் 3 பேரும்? 3 பேரும். என் வீட்டுக்கார் கிடையாது, அவங்க 2 பேர் மட்டும்தான். சரி. உங்க வீட்டுக்காரர் இப்ப என்ன பண்றாரு? அதான் வேலைக்கே போல மேடம், வீட்ல இருக்காரு. அப்படியே சிம்பிளா போனா கூட இந்த வெல்டிங் ஒர்க் அந்த மாதிரி தான் போறாரு. ஆபீஸ் ஒர்க் எல்லாம் கிடையாது. சரி. இப்ப நீங்க உங்க வீட்டுக்காரர், உங்களுக்கு பிள்ளைங்க எத்தனை இருக்கு? இப்ப நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தோம் மேடம். இத்தனை வருஷமா 7 வருஷம் 8 வருஷமா ஜாயிண்ட் ஃபேமிலில தான் இருந்தோம் மாமியார் கூட. அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு மேரேஜ், லவ் மேரேஜ். அது வந்து எங்க மாமியார் பிரச்சனையால அவங்க பிரிஞ்சு டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க அண்ணனுக்கு. நாங்க வந்து அப்படியே தான் ஓட்டிட்டு இருந்தோம். அவங்க தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பையன் இருக்கு 6 வயசுல. அவங்க தம்பிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப வந்து மாமியாருக்கு வந்து எங்க சைடு வந்து வருமானம் இல்ல இல்லையா. 8 வருஷமா வந்துட்டு சும்மா வேலைக்காரி மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க. வேலை செய்ய, வீட்டு வேலை செய்யறது எல்லாத்தையுமே ஆதி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் மாமியாருக்கு. நான் வந்து மிடில் கிளாஸ் வேறையா. இன்னும் வந்து எங்க சின்ன மருமகளுக்கு எனக்கு ரொம்ப கம்பேர் பண்ணுவாங்க. அதனால அப்படியேதான் போயிட்டு இருந்தது. கடைசி ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு கொஞ்ச நாளா வந்து ரொம்ப டார்ச்சர். வந்து நீங்க வந்து எதுவுமே இல்ல, தண்ட சோறு, குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி மாமியார் வந்து மூட்டி விட்டு கடைசியில அடிக்க வச்சிருக்காங்க. இப்ப இவ எப்படி வெளியே துரத்த முடியலன்னு சொல்லிட்டு புருஷனை விட்டுட்டு குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் மூட்டி விட்டு சொல்லிவிட்டு என் ஓரத்தையும் நிறைய அவ சைட்ல இருந்து பிரஷர். இவளால நம்ம வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியல, இவ வீட்டுல இருந்தா நமக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம தான் இந்த வீட்டுல ராணிமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவளும் அவ சைட்ல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பா. சரி. அதனால இப்ப வெளியில வந்துட்டீங்க. சண்டையாகி கடைசியில என்ன ஆச்சு, அவங்க அடி வாங்க வச்சதுனால என்னால அடி வாங்கிட்டு நம்ம எதுக்கு அது மாதிரி இருக்கணும், அடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், தாங்க முடியாம போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டேன். ஹலோ, கேட்டுட்டு இருக்கேம்மா. கேஸ் கொடுத்துட்டேன் மேடம். இந்த மாதிரி மாமியார் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் மேலேயும் புருஷன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணா, எங்க அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் சாமான்லாம் காலி பண்ணிட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு நான் போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டேன். 7-8 மாசமா அங்கதான் இருந்தேன் மேடம் போன வருஷம். ஆனா வேலைக்கெல்லாம் போல, வீட்டுலதான் இருந்தேன். அப்புறம் ஸ்கூல் வந்து வேற மாத்தலாம் அப்படின்ட்டு, சரி நடுவுல வந்து ஸ்கூல் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா அங்க போனா, சரி அப்படியே வந்து வீட்டுலதான் இருந்தான் பையன் பிரச்சனையால. இப்ப எங்க அம்மாவுக்கு வேற நடுவுல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால ஸ்கூலும் சேர்க்க முடியல. இப்ப ஜூன்ல சேர்க்கலான்னு இருந்தோம். கடைசி அப்புறம் வந்து லாஸ்ட் இவங்க வந்துட்டு பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க மேடம். திரும்பி போன் பண்ணி அவங்க ரிலேஷன் மூலியமா, டைரக்டா இவங்க வராம அவங்க ரிலேஷன் மூலியமா எனக்கு கால் பண்ணிட்டு, இது மாதிரி நீ வா, திரும்ப நாங்க ஹெல்ப் பண்றோம், தனி கொடுத்துன வைக்கிறோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலைக்கு போறாரு, 15,000 சேலரி அப்படி இப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் கூப்பிட்டாங்க மேடம். இப்ப தனி கொடுத்துன வச்சிருக்காங்க. 1 இயர் ஆக போகுது. ஆனா வந்து அவர் வேலைக்கே போல. அவங்க சொன்ன மாதிரி சேலரியும் இல்ல. ஆனா அவங்க மந்த்லி ரெண்ட் குடுக்குறாங்க. ரெண்டும் ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறாங்க. அப்புறம் வீட்டு செலவுக்கு ஒரு 5,000 குடுக்குறாங்க.
இப்ப வந்து அந்த 5,000 அவங்க சொன்னது என்னன்னா அவர் வந்து வேலைக்கு போறாரு, salary 15,000 அப்படி. சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்க. என்னன்னா இப்ப வந்து இந்த அமௌண்ட் 5,000 வச்சுட்டு 3 பேர் ரன் பண்ண முடியல மேடம். நீங்க வேலைக்கு போங்கம்மா. அதான் மேடம், வேலைக்கு போனா கூட இவர் ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு. அவர் காசுல அவர் குடிச்சுக்கிட்டோம். இந்த பாருங்க, அவர் காசுல அவர் குடிச்சுக்கிட்டோம். ஓகே, அவருக்கு அவர் செய்ய வேண்டியதுக்கு அவங்க குடும்பம் பொறுப்பு எடுத்துட்டு செய்யறாங்க. இதுக்கு மேல நிறைய வசதி இருக்கு மேடம். ஆனா அதுக்காக தானம்மா உங்களுக்கு ரெண்ட் கொடுத்து அவங்க வந்து இவ்வளவாவது செய்யறாங்கம்மா. உங்களுக்கு ரெண்ட் கொடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸை கட்டி உங்களுக்கு மாசத்துக்கு 5,000 ரூபாய் கொடுத்து. என்ன மேடம் எங்களுக்கு நான் இன்னொன்னும் பெத்துக்கல, இவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பெத்துக்கவே இல்லை. தயவு செஞ்சு பெத்துக்காதீங்க. பெத்துக்கவே இல்லை, இது வரைக்குமே நான் பெத்துக்கல. சரி, இப்ப என்ன வேணுங்கிறீங்க சொல்லுங்க. இப்ப உங்க குடும்பத்துல வந்து இந்த பாருங்க, இப்ப நீங்க செஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன், கரெக்டான்னு பாத்துக்குங்க. நீங்க வந்து அந்த கணவரை வந்து உங்களுக்கு தலையில கட்டி வச்சாங்க, எல்லாமே பொய், எல்லாமே பொண்ணு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே சரியில்லை, ரொம்ப ஒஸ்ட்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமா போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பஞ்சாயத்து பண்ணி பிச்சுட்டு எல்லாம் வந்துட்டீங்க. சரி, வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தீர்மானம் ஆயிடுச்சுல்ல. அவங்க வந்து குணங்கட்ட ஃபேமிலி, அவங்க வந்து அயோக்கியத்தனமான ஃபேமிலி, போய் பொண்ணு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்களோட கட் பண்ணிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்க. சரியா? அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படிங்கிற போது எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்தது? அது ஒரு கேள்வி. ஸோ அடுத்தது வந்து ஏற்கனவே ஒரு அனுபவத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். ஸோ திருப்பி கூப்பிடுறாங்க, திருப்பி அள்ளி அள்ளி சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ நிஜமோ எவ்வளோ பொய்யோன்ற ஒரு கேள்வி வந்து தான் இருக்கும். உங்கள் வீட்டில் யோசிச்சு தான் இருந்திருப்பீங்க. சரி, அந்த யோசனையோட தான் உங்களுக்கும் வேற வழி இல்லாம திருப்பி போய் சேர்ந்தீங்க. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்க முதல்ல பண்ண மாதிரி ஒரே அடியா அடாவடி பண்ண முடியாது சொல்லி அவங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்து உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி அதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தான் அவங்க செய்திருக்காங்க. இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது அவங்க ஓரளவுக்கு பொறுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரேடியா ஒன்றுமே செய்யலைன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான ஒரு வாழ்க்கையில் எப்படி எந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணலாங்கிறதுக்கு அவங்க செய்தது கரெக்டாக தான் செய்திருக்காங்க. இதுக்கு மேலேப்பட்டு உங்களுக்கு காசு பத்தலைன்னா நீங்களும் உங்கள் கணவரும் தான் சம்பாதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மேல்பட்டு உங்கள் மச்சினர் சரியில்லை, உங்கள் மாமியார் சரியில்லை நீங்கள் குறை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இந்த குடும்பத்தில் நீங்கள் வாழ முடியாது. புரியுதாம்மா? எனக்கு என்னன்னா இப்போ வந்து அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அமௌண்ட் கேட்கலாம், இந்த மாதிரி பத்தலை அப்படின்ட்டு கேட்கலாம். இல்லைன்னா இல்லை அம்மா வீட்டுக்கே போயிடலாமா, அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு பார்க்குறேன் மேடம். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். அதுதான். ஏன் உங்கள் அம்மா வீட்டில் வந்து செலவழிக்க தயாராக இருக்காங்களா? இப்போ அங்கே வந்து நான் வந்துட்டு வேலைக்கு போகணும் மேடம். வேலைக்கு போய் தான் நான் வந்து என் பையனை வந்து காப்பாற்றணும். சரி, இங்கேயும் அதே வேலைக்கு இங்க போங்களேன். எதுக்கு அம்மா வீட்டுக்கு போய் போங்க? இவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் ஜாஸ்தி இருக்குல்ல. என்ன டார்ச்சர் பண்றாரு? உங்களை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது மட்டும் தான் இல்லையே தவிர மத்தபடி எல்லாம் வந்து கத்திக்கிட்டு என் பையனை தூங்க விட மாட்டாரு. ஸ்கூல் போறது காலையில எழுந்துக்க முடியாது, அவனால டைமுக்கு தூங்க விட மாட்டாரு. அப்புறம் ஏதாச்சும் அப்புறம் வந்து செக்ஸ்ல ஈடுபடணும்னு சொல்வாரு, அது எனக்கு பிடிக்காது. நிறைய விஷயம் இருக்கு மேடம். அதுதான் நான் யோசிச்சேன். சரி, உங்களுக்கு என்ன வயசாச்சு இப்போ? எனக்கு 33 மேடம். சரி, இப்போ நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்போ திரும்பி கூட வந்து சேராதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து இப்போ ஒரு விஷயம் எனக்கு புரியுது. என்னன்னா உங்களுக்கு உங்கள் கணவரை பிடிக்கல. இப்போது உங்கள் குடும்ப சைடில் இப்போ திருப்பி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் குடும்பம் சௌகரியமாக நடத்தலாம். ஆனால் திருப்பி இந்த இம்சா, இவர் கத்திட்டு தான் இருப்பார், இவர் கெட்ட வார்த்தை பேசிட்டு தான் இருப்பார், இவர் உங்கள் குழந்தைய தூங்க விட மாட்டார். அப்போ மட்டும் உங்களுக்கு என்ன அமைதி கிடைக்கும்? சோ இப்போ உங்களுக்கு அமைதியின்மைக்கு காரணம் வந்து பைசா கிடையாது. இப்ப அதான் சொல்றேன். இப்போ உங்க குடும்பம் இப்ப நீங்க வந்து அமைதியின்மை, உங்க குடும்பம், நீங்க மனசு கஷ்டத்துக்கு வந்து பைசா வந்து பிரச்சனை கிடையாது. பைசா வந்து இப்ப நீங்க வேலைக்கு போனா கூட உங்களுக்கு பைசா கிடைக்குங்கிறீங்க. வேலைக்கு போக விட மாட்டாரே, போயிட்டு வந்தாலும் அதுதான்மா சொல்றேன் நானு. இப்போ பைசா பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க வந்து தனியா போனீங்க இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு. நீங்க இப்ப தனியா போனீங்கன்னா, வேலைக்கு போனீங்கன்னா நீங்களும் உங்க பையனமா இருந்துக்கலாம்ல. இப்ப அம்மா வீட்ல இருந்தா எங்களுக்கு மைண்ட் டென்ஷன் இருக்காது. அது பண்ணுங்க. அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்தா எங்க அம்மா கொஞ்ச நேரம் பாத்துப்பாங்க. அப்ப அதையே கண்டினியூ பண்ணுங்க. அப்ப எதுக்கு நீங்க இவங்க கிட்ட? கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க. அதுதான் எனக்கு. இத பாருங்க, இது உங்களோட வாழ்க்கை. இதுல வந்து எது சரி எது தவறுன்ற சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது.
பட் நீங்கள் வந்து ஒரே குழப்பவாதியாக இருக்கீங்க. உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்கன்றது வந்து எனக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. அது இன்றைக்கெல்லாம் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்துக்கிட்டு சூரிய உதயம் வேணும்னு சொல்லி நிற்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் கணவர் வந்து குடிகாரராக இருக்கார், கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, குணம் கெட்டவராக இருக்கார். அவரை உங்களுக்கு ஏற்றுக்க முடியல, அவர் மாறப்போகிறது கிடையாது. அதுதான் உங்களுக்கு மன வலியாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களே, இப்படி ஒரு ஆளை தலையில் கட்டாங்களே, இனி நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஆழமான ஒரு கேள்வி, துயரமான ஒரு நிலை. ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஆயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பல விதமாக டைவர்ட் பண்ணி எல்லாருமே உங்களுக்கு எதிரி மாதிரி, உங்கள் கணவர் குடிகாரராக ஆனதுக்கு அவங்க அம்மாவோ அவங்க தம்பியோ அவங்க அண்ணனோ உங்கள் ஓரவத்தையோ யாரும் காரணம் கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாரையும் சொல்லி 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 கடைசியில் இது ஒரு பெரிய குடும்ப சிக்கலாக போய் சண்டையாக போய் பிளவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு மனிதாபிமானம் உள்ளவங்களாக தான் எனக்கு தோணுது. அதனால தான் ஓரளவுக்கு உங்களுக்கு பொருள் உதவிலாம் செஞ்சு சரி நம்மளாலேயும் அந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுங்கிறத உணர்ந்ததுனால தான் அவங்க முடிஞ்ச வரைக்கும் செய்திருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மன நிறைவு கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காது. ஸோ இப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. ஸோ பணத்தினால பிரச்சனை இல்லை, இங்கே பணம் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்கணுன்னா கூட நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேண்டிய அமைதி வந்து உங்கள் கணவரோட வாழும்போது கிடைக்கல. ஸோ அப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் என்ன வேணுன்றது. அம்மா வீட்டுக்கு போறது நல்லதா? இப்ப எப்படி சொல்றீங்க மேடம் நீங்க? நான் எப்படிமா சொல்ல முடியும்? உங்க வாழ்க்கை நீங்க தானேமா முடிவு எடுக்கணும். ஒரு ஐடியாக்கு தான் மேம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நான். இப்போ நீங்க வந்து ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு போனீங்க சரியா? அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் வந்து வேற வழி இல்லாம தான் உங்க கணவரோட வந்து ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்க. ஆமா, ஒரு முயற்சி பண்ணி பார்த்தீங்க. இந்த முயற்சியில வந்து உங்களுக்கு காசு பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துருச்சு. ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு உங்கள் கணவரோட தீராத பிரச்சனை தீரலை. ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, ஆனால் வேலைக்கு போகிறதுன்றது எனக்கும் ஒரு கஷ்டமான விஷயம். இது வரைக்கும் நான் வேலைக்கு போனதே இல்லை மேடம். காலையில் எழுந்துச்சு கிளம்பி இது வரைக்கும் என் வாழ்க்கையில் போனதே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாக்கா நான் வேலைக்கு போவேன், என் பையனை வச்சு நான் காப்பாற்றுவேன்னு எப்படி ஜம்பம்? வழி இல்லைல்ல மேடம் இப்போ. அப்போ நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்படிங்களா? சரியா? ஓகே. ஸோ இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து சிக்கலாக மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற போது நமக்கு வந்து அந்த சிக்கலை வந்து கரெக்டாக எங்கே இருக்குது, யார் ஏற்படுத்தினாங்கன்றதில் வந்து ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பிரச்சனையை வந்து கரெக்டாக அந்த பிரச்சனையில் வந்து நிற்கணும். பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு குறிப்பாக இந்த ஆற்றலே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அப்படியே பிளா 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 பிளான்னு அப்படியே எல்லாரையும் பகைச்சுட்டுருவாங்க. எல்லாரையும் பேசி எல்லாரையும் பகைச்சி கடைசியில் என்ன ஆகும்னா பிரச்சனையே எல்லாரையும் திசை திருப்பிடுவாங்க. நீ ஏன் என்ன இப்படி பேசின, அவள் இப்படி பேசினா, இவ இந்த மாதிரி போய் கடைசியில் வந்து இந்த குடிகார கணவர் தான் பிரச்சனை. கடைசியில் பாருங்கள் அவர் ஜாலியாக என்றைக்கும் குடிச்சிட்டு என்றைக்கும் இருப்பார். ஸோ இது மாதிரி தான் நிறைய குடும்பங்களில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. எல்லாரையும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா உறவுகள் வந்து நமக்கு எதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் நம்மளுக்கு எதிரின்னு நினைக்கக்கூடாது. கூட பிறந்த ரத்த பந்தங்கள்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் மற்றவங்க சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. உள்ளபடியே செய்ய மாட்டாங்க. எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தர் வேணால் அப்படி நினைக்கலாமா இருக்கும். ரொம்ப அரிது அது. முக்கால்வாசி வந்து சின்ன சின்ன சண்டைகள் தான் இருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு அழுத்தத்தில் பேசுறது தான். மற்றபடி வந்து பெருமை தான். நல்லா இருந்தாங்கன்னா சரி எங்கள் அக்கா இப்படி இருக்காங்க, எங்கள் தம்பி இப்படி இருக்காங்கன்னு பெருமை தான் இருக்குமே தவிர முக்கால்வாசி வந்து லைட்டாக வேணால் சில பேர் பொறாமப்படுவாங்க. அது இயல்பாக இருக்கிறது. பட் ஆனால் அவங்க அழியணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிலாம் பொதுவாக நினைக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது நினைக்கிறாங்கன்னா அது ரொம்ப ஒரு உளவியல் கோளாறு தான். ஷார்ட் ஆஃப் ஃப்ரைடேன்னு சொல்லுவோம். மற்றவங்களோட துயரத்தில் இன்பம் கொள்வது அப்படிங்கிறது அது இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான உணர்வு நமக்கு இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டிப்பாக அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல உள்ளம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை மாற்றிக்கணும்.